ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே மாடல் விவோ Y12 கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா டிஸ்பிளே ஃபால்ட்டு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், டச் ஒர்க்கே ஆகல சுத்தமாக. டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. வாங்க நம்ம எப்படி டிஸ்பிளே மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்தமாரி பொறுமையாக ஓப்பனர் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். பேக் டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லைன் போகும். நீங்கள் வேகமாக கழட்டிட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கட் ஆகிடும். ஸோ பொறுமையாக கழட்டணும். வீடியோவில் தெரிகிற மாதிரியே பொறுமையாக கழட்டுங்க. இந்தமாரி பொறுமையாக கழட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் லைன் தனியாக எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இருக்கிற ஸ்க்ரூலாம் கழட்டிட்டு பேட்டரியெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரி ஃபஸ்ட் எடுத்துருவோம் வெளியே. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேவை எடுத்துருவோம். ஓகே, டிஸ்பிளேலாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரேமை க்ளீன் பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக. ஏன் முன்னாடியே க்ளீன் பண்ணுறோன்னா டிஸ்பிளே செக் பண்ணும்போது ஃப்ரேமில் கரெக்டாக உட்காருதான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் முன்னாடியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறோம். இதெல்லாம் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது க்ளீன் பண்ணதெல்லாம். ஃப்ரேம் எப்பயுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் டிஸ்பிளே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகும். இல்லைனா ஃபிக்ஸ் ஆகாது. ஃப்ரேம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. பேட்ரி வச்சுக்கலாம். போய் டிஸ்பிளே வாங்கிட்டு வருவோம். இது சர்வீஸ் பேக் டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரியே இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிஸ்பிளே. ஸோ வாங்க டிஸ்பிளே வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது டிஸ்பிளே. டிஸ்பிளே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது. நான் அதெல்லாம் முன்னாடியே சொன்ன பக்காவாக க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு ஃப்ரேமை. வாங்க டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ மொபைல் ஆன் பண்ணுவோம். உங்களுக்கு விவோ குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. டச்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே, பக்காவாக இருக்குது. ஆஃப் பண்ணிவிடுவோம். டிஸ்பிளே பேட்டரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் லைட்டாக அங்கே திட்டாக கம்மாக உட்காந்துருக்கு. க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐபி போட்டு பக்காவாக ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அழுக்கு இருந்தாலும் வெளியே வந்துடும் பக்காவாக. பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோ போட்டுருவோம். இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரியே க்ளோ போடுங்க. நான் வீடியோ ஸ்பீடாக வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. நீங்கள் பொறுமையாக க்ளோ போடுங்க. ஸோ
டபுள் சைட் டேப் போட்டுருக்காங்க, டபுள் சைட் டேப் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, டிஸ்பிளே எடுத்து இப்போ லாக் பண்ணிடுவோம். டிஸ்பிளேல ஸ்டிக்கர்லாம் வரும், கேமரா வந்து இந்த சைட்லலாம் வரும், அதெல்லாம் கரெக்டாக ரிமூவ் பண்ணுங்கள். டிஸ்பிளேல வர ஸ்டிக்கரை கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. டிஸ்பிளே வச்சு இப்போ லாக் பண்ணிவிடுவோம். நாலு சைடும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துங்க. டிஸ்பிளே இதோட லைனை கொடுத்துருவோம். பேட்டரி லாக் பண்ணிடுவோம். இதெல்லாம் பக்கவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக் டோர் போட்டு லாக் பண்ணிவிடுவோம். எல்லா ஸ்க்ரூவையும் கரெக்டாக போட்டுருவோம். ரொம்ப டைட் ஆகாதீங்க, மீடியம் டைட்லேயே வைங்க, டிஸ்பிளேயில் போய் குத்திக்கும். பேக் டோரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். அதோட ஷீல்டை போட்டுருவோம். இதெல்லாம் முடிச்சு பேக் டோர் லாக் பண்ணுறோம். இப்போ பொறுமையாக வச்சு அழுத்துங்க. ஒரு சைடு உட்கார வச்சு மீதி சைடு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் டோரு. ஒரு டைம் எல்லா சைடும் செக் பண்ணிங்க பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்ட்டு. சிம்ஸ் ஆச்சு, ரப்பர் பேண்ட் போட்டுருவோம். வீடியோவில் தெரியுற மாதிரி ரப்பர் பேண்ட் போடுங்க, இதுதான் உங்களுக்கு பக்காவாக உட்காரும். ஜிக்ஸாக்காக போட்டு விடுங்க. ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிடுவோம். 2-3 ஹவர்ஸ் ஆச்சு. ரப்பர் பேண்ட்லாம் பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். மொபைல் ஆன் பண்ணால் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு டிஸ்பிளே குவாலிட்டி. பிரைட்னஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. டச்லாம் பக்கம் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி உங்களுக்கும் டிஸ்பிளே மாற்றணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.